வேணா இப்படி பண்ணலாம். ராகவனுக்கு வயசாயி உடம்பு மனசும் தளர்ந்து தள்ளாம வந்து படுக்கையில கிடக்கும் போது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு டாக்டர் கருணாகரனை கூப்பிட்டு, அப்பா ஸ்னேகா உன்னோட பொண்ணுன்னு கொடுத்தாருன்னா 30 வருஷத்துல ஸ்னேகா உங்ககிட்ட வந்துருவா. இல்லன்னா நாளைக்கே ராகவன் கிட்ட சமரசமா பேசி, ஐயா நான் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க, உங்க காலில் விழனாலும் விழறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவரும் அதை மன்னிச்சாருன்னா நாளைக்கே ஸ்னேகா உங்க வீட்டுக்கு வந்துருவா. இது இன்னொரு சாய்ஸ். இப்போவே நீங்க டிசைட் பண்ணுங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சார், பேசும்போது சில விஷயங்கள் ஒத்து போற மாதிரி தான் தெரியும். ஆனா பிராக்டிக்கல்னு வரும்போது அதெல்லாம் சரியா வராது சார். எங்க அண்ணன் யார் காலையும் விழறது சாரி என்னால ஒத்துக்க முடியாது. ராஜி, இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரெஸ்டீஜினால தாமா நம்ம வாழ்க்கையே வீணா போச்சு. நீ இவர் சொல்றதுல நியாயம் பார்த்துட்டு இருக்க. நியாயமோ அநியாயமோ நான் என் பொண்ணுகிட்ட சேர்ற வழியை பார்க்கணும். அப்பா நான் இப்பவே தயார். அண்ணே, திவாகர், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஐஜி சார், நீங்களும் அப்படித்தான் சொல்றீங்களா? நான் போய் ராகவன் காலில் விழுந்தா என் பொண்ணு என்னை கிடைப்பாளா? சொல்லுங்க, நான் போய் விடுறேன். இல்ல, அது வந்து டாக்டர், அதாவது இப்படிதான் நடக்கும்னு யாரும் பத்திரம் எழுதி தரமாட்டாங்க. சொல்ல போனா இது ஆபரேஷன் செய்யற மாதிரி தான். நீங்க ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்றீங்க, சக்சஸும் ஆகலாம் ஃபெயிலியரும் ஆகலாம், அவ்வளவுதான். இதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. அது மாதிரி தான் இதுவும். எனக்கு புரியுது. இது என் மகளை நான் அடையறதுக்கு இன்னொரு முயற்சி. தோத்து போய் உட்கார்ந்து அழறதை விட இன்னொரு முயற்சி பண்ணி பார்க்கறதுக்கு நானும் தயாராத்தான் இருக்கேன். எப்பன்னு சொல்லுங்க, நான் வரேன். அண்ணே, இது உனக்கு அவமானம் அண்ணே. இனிமே எனக்கு எதுவுமே அவமானம் இல்லை ராஜி. ஒரே ஒரு அவமானம் தான் பாக்கி இருக்கு. ராஜி, நான் பெத்த பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடாம இருக்கா பத்தியா? அதாம்மா பெரிய அவமானம். திவாகர், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் தயார். வாடகைக்கு, அப்புறம் மளிகைக்கு, மருந்து செலவுக்கு, அப்புறம் முக்கியமா நகை திருப்பத்துக்கு. சரி, இந்த இதை வச்சுக்க. இந்தா, இதில் மற்ற சில செலவெல்லாம் பார்த்துக்க. ஏதோ கணக்கெல்லாம் புதுசாக சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை. எது கொடுக்குறேன்னு எனக்கும் தெரியல. ஏங்க, கணக்கெல்லாம் கரெக்டா தாங்க இருக்கு. விலைவாசி ஏறி போயிடுச்சு, அதுக்கு நான் என்ன பண்றது? தினம் நீங்க பேப்பர் படிக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? சரி சரி சரி, இதுக்குள்ள குடும்பத்தை நடத்த பாரு. 15 தேதிக்கு மேல தலையை சுழஞ்சிட்டு வந்து நிக்காத. அப்புறமா போங்க. அப்பா, உங்க கூட கொஞ்சம் பேசலாமாப்பா? கொஞ்சம் என்ன, நிறையவே பேசலாம். பிரியாவோட எக்ஸாம் காலேஜ்லாம் ஒரு மாசத்துல முடிய போகுது. ஆமா, பிரியா சில மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கப்பா. நீ சொல்றது சரிதான். என்ன பண்ணலாம் சொல்லு. அவளுக்கு வேற ஒரு வாழ்க்கைய கண்ணில் காமிச்சாதான்ப்பா நடந்தது மறப்பா, ரிலாக்ஸ் ஆவா. காலேஜ் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. நான் நினைச்சேன், என் புள்ள சொல்லிட்டா. எனக்கும் இது தப்பா தோணலப்பா. அதான் ஐஜி வீட்டு சம்பந்தம் நிச்சயமாகாமலே நின்று போச்சு. நீ சொன்ன மாதிரியே பிரியா கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்னடி சொல்ற? ஆமாங்க, வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். பிரியா கல்யாணம் முடிஞ்சதுன்னா நம்ம பொறுப்புகள்லாம் முடிஞ்சு போயிடுங்க. நம்ம உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே இத பண்ணிடலாங்க. ஆனா பிரியாவையும் ஒரு வார்த்தை கேட்டுடலாங்க. என்ன வாழ போறது அவதானே. அம்மா, சின்ன பொண்ணுமா, அவ சம்மதம்லாம் இங்க தேவையில்லம்மா. வாழ்க்கையில எதையுமே தீர்மானிக்கிற மெச்சூரிட்டி அவளுக்கு இல்ல. அதனாலதான் தப்பான ஒரு கையில போய் காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டின்னு மாட்டிக்கிட்டா. ஏதோ எங்க அப்பா செஞ்ச புண்ணியம், கடவுள் புண்ணியம். அவளுக்கு பிரச்சனை இல்லை.
அந்த பிரதீப் செஞ்ச பாவம். அவன் பழசெல்லாம் மறந்துட்டு அவன் அப்பா அம்மா கூட யாருன்னு அடையாளம் தெரியாம சுயநலமே இல்லாம இருக்கான். அவனுக்காக நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கைய நாம பார்ப்போம். நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். உமா, நீ வீட்டுக்கு மூத்த மருமக, நீ என்னம்மா சொல்ற? வேண்டான்னு சொல்லுங்க அண்ணி. இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சதே நீங்க தான். வேண்டான்னு சொல்லுங்க அண்ணி. உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பிரியாக்கு உடனே கல்யாணம் பண்ணணுங்கிற விஷயத்த ராஜீவ் கிட்ட சொன்னதே நான் தான். நான் நினைச்சேன் என் மருமக சொல்லிட்டா. அவ நம்ம வீட்டு பொண்ணு மாமா. அவளை பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? ராத்திரி பகலா எனக்கு அதே நினைப்பு, அதே சிந்தனை மாமா. தப்பே இல்லைம்மா. சிலதுகள்லாம் இந்த வீட்டில் வெறும் உப்பு புளி மிளகா மளிகை செலவு பார்க்குறதும் டிவி பார்க்குறதும் தான் குடும்பத் தலைவியோட வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்குங்க. அதையும் தாண்டி வேற பொறுப்பு இருக்கிறத அதுங்களுக்கு கவலையே இல்லைம்மா. இதை நீ நினச்சிருக்க மாட்டியே? இல்ல. அதனால தான் நான் நினச்சேன், நானே சொல்லிட்டேன். ஏங்க, என் காலம் வரலனா உங்களுக்கு தூக்கம் இல்ல, கொட்டாவி கூட வராதுங்க. உமா, மாமியார் நினைக்கிறதுனாலும் மருமவை நீ பொறுப்பா நினைச்சிருக்கிய, அது வரைக்கும் உன்னை பாராட்டணும்மா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்போ மாப்பிள்ள பார்க்கலாமா மாமா? இந்த முடிவுல மாற்றம் இல்லையே? மாற்றமே இல்லைம்மா. பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்க 2 பேருடைய பொறுப்பு. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. ஏங்க, எதுக்கும் பிரியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்காங்க. எதுக்கு பிரியாவை கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அவளுக்கு கொடுத்த சுதந்திரத்தை வச்சு அவ அடிச்ச கூத்தெல்லாம் போதும். அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவ இழந்து நிக்கிறா. நாம தேடிக்கொண்டு வர மாப்பிள்ளைக்கு அவ கழுத்தை நீட்டினா போதும். பெத்தவங்க நல்ல வாழ்க்கையை தான் தேடி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை பிள்ளைகளுக்கு வந்தாலே போதும். எல்லா வீடும் உருப்படும். கரெக்ட் மாமா. பிரியா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே எல்லா முடிவுகளையும் நீங்களே எடுத்திருந்தா அவ இந்நேரம் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டா. ஸ்னேகா இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டை கெடுத்தான். துவாரகேஷ் மனசுக்குள்ள புகுந்து அவனை கெடுத்தான். இப்போ பிரியாவோட வாழ்க்கையிலயும் புகுந்து அவ வாழ்க்கையும் கெடுத்து கொலைகாரிய நிக்க வைக்க பார்த்தாலே, அத நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குது மாமா. தாங்கிக்கவே முடியல. ஆமாங்க, ஸ்னேகாவோட கைக்குள்ள பிரியாவோட வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் பிரியா உருப்படவே மாட்டா. அவளுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையாது. இவளை அவகிட்ட இருந்து பிரிச்சு நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தாதான் ஏதாவது உருப்படியா செய்ய முடியும். அப்படி ஒரு முடிவெடுங்க. ஷாம்லா, நீ யாரு பக்கம் பேசுறன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. நீயும் குழம்பி எல்லாரையும் குழப்பி விடுறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? சரி, உமாவும் ராஜீவும் நல்ல வரன் பார்க்கட்டும். இந்த பொறுப்பு அவங்களோடது. பை கொடுத்துட்டு போங்க. அப்பா அப்பா, என்னப்பா? ஒரு நிமிஷம்ப்பா. வா வா. அண்ணி நில்லுங்க அண்ணி. ஏன் நீ என் வாழ்க்கையை இப்படி திட்டம் போட்டு நாசம் பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? என்ன ஏன் இப்படி தண்டிக்கிறீங்க? இந்த வீட்ல யாரு திட்டம் போட்டு நடக்குது, இந்த வீட்ல யாரு ரொம்ப பவர்ஃபுல்னு உனக்கு இன்னும் தெரியல கண்ணு. நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த பல பரீட்சை. உங்க 2 பேர்ல யாரு வேணா பலசாலியா இருந்துட்டு போங்க. ஆனா யாரு பலசாலின்னு தெரிஞ்சுக்க என்ன ஏன் நீ பலிக்கடை ஆக்குறீங்க? ஏற்கனவே நான் மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கேன். எனக்கு பிரதிபம் வேணா, யாருமே வேண்டாம். எனக்கு நிம்மதி மட்டும் போதும் அண்ணி. என் வாழ்க்கைய வாழ்ற உரிமை எனக்கு கொடுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அண்ணி. உங்க போட்டியில என்ன பணிய வைக்காதீங்க அண்ணி. முடியாதே. என்ன கவுத்துட்டு அவ பக்கம் போயிட்டல நீ. அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அவ ஏன் காலடியில விழுந்து கிடந்து என்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு அந்த காசுல உயிர் வாழ்ந்தவ. அவளும் நானும் உனக்கு ஒண்ணா? என்ன பகச்சுக்கிட்டு அவ கூட போய் சேர்ந்துட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டி. அண்ணி
ப்ளீஸ் அண்ணி என்ன விட்டுருங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்ன விட்டுருங்க. இந்த அழுகையெல்லாம் போய் உன் ஸ்னேகா கிட்ட அழு. அவகிட்ட போய் கெஞ்சு. மாமா, அத்தை, உங்க அண்ணன், நான், இந்த 4 பேரையும் மீறி அவளால என்ன பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன்டி. நான் கை நீட்டுற இடத்துல தான் நீ தாலி கட்டிக்கிட்டு வாழணும். உன்னை வச்சு அந்த ஸ்னேகாவை நான் ஜெயிப்பேன். ஜெயிப்பண்டி. டேய் தயா, என்னடா டென்ஷனா இருக்க? பணம் ரெடின்னு கஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணுக்கா. ஐடி கம்பெனி வியாபார விஷயமா திடீர்னு டெல்லி போயிட்டாராம். நாளைக்கு தான் வராராம். வந்ததும் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்க்கா. பணம் எங்க இருக்கு? என்கிட்ட தாங்க இருக்கு. டேய், அந்த கஜேந்திரனுக்கு அவசியம் பணம் கொடுத்துதான் ஆகணுமா? மறுபடியும் ஆரம்பிக்காது. இதை பத்தி அன்னைக்கே பேசியாச்சு. டேய், அது ஏன் பணம், நான் பேசுவேன். இதோட முடிஞ்சா கூட பரவாயில்ல. இன்னும் 20 கோடி தரணும்ல அதுக்கு. நான் பேசுவேடா. செல்வி, நீ என்ன சொல்ற? ஆமா மேடம், நீங்க பேசலாம். சொல்ல போனா நீங்க மட்டும்தான் மேடம் பேசணும். வேற யாரும் உங்களை எதிர்த்து பேசவே கூடாது. கேட்டியா? இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி, பேசுக்கா. கஜேந்தர் கிட்ட 30 கோடி பணம் இல்லையா என்ன? அவனும் கோடீஸ்வரன் தான். 100-200 கோடிக்கு அதிபதி. நினைச்சா ஈஸியார் இடத்துக்கு ஈஸியா அவன் பணம் கொடுக்கலாம். ஆனா தேவை இல்லாம அவன் நம்மள மிரட்டுறான், பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஒரு தடவை நம்ம அவனுக்கு பணிஞ்சு போயிட்டோம்னா காலம் பூரா அப்புறம் நம்ம அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதா. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? அக்கா, அது புரியுதுக்கா. ஆனா வேற வழி தெரியலையே. வழி நான் உனக்கு சொல்றேன். 10 கோடி இல்ல, ஜஸ்ட் 10 lakhs செலவு பண்ணா போதும். கஜேந்திரனை ஈஸியா பணிய வச்சிடலாம். சர்க்கஸ் சிங்கம் மாதிரி நமக்கு அவனை சலாம் போட வைக்கலாம். அது எப்படிக்கா? சொல்றதையா? எப்படி ஐடியா? தற்கொலைக்கு சமம். ஏங்க இந்த விபரீத விளையாட்டு? ப்ளீஸ் வேண்டாக்கா. டேய், அவன் நம்மள பார்த்து பயப்படணும். நம்ம திசைக்கே வராம ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு ஓடி போயிடணும். அக்கா, ரிஸ்க்குக்கா. உண்மை வெளியே தெரிஞ்சது விளைவு பயங்கரமா இருக்கும். தெரிஞ்சாதானே? நான் சொல்றத மட்டும் செய். சரி, கடைசியா ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணிக்க. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்ற திட்டத்தை நீ செய். அதோட விளைவுகளுக்கு நான் பொறுப்பேன். சரிக்கா, அப்புறம் உன் இஷ்டம். இந்த மாதிரி நல்ல வார்த்தையை பேசி பழகுடா. என்ன செல்வி? ஆமா மேடம். அவகிட்ட கத்துக்க. மேடம், அன்னைக்கு நான் பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னது கரெக்ட் தானே மேடம்? 100% ரைட். அப்ப நானும் உமாவும் சேர்ந்து பிரியாவுக்கு சில வரன்லாம் பார்த்துருக்கோம். அவளுடைய ஜாதகத்துக்கு சேர்ற மாதிரி இணையான ஜாதகம் தான். அத்தை, மாமா, பிரியாவுக்கு மாப்பிள்ளை பாக்குற பொறுப்ப எங்க கிட்ட கொடுத்தீங்க. அதனால நாங்க நிறைய மாப்பிள்ளைய பார்த்திருக்கோம். அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 10 அலையன்ஸை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒவ்வொன்னா பொறுமையா பாருங்க. எனக்கு காட்டுங்க. கண்டிப்பா காமிக்கணுமா? டேய், காட்டுறா. மாமா, இந்த பையன் பேரு அஸ்வின். மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர். நல்ல சம்பாத்தியம், வசதியான குடும்பம். அடையாறுல சொந்தமா கிளினிக் கூட வச்சிருக்காரு.
என்னவுமா முதல் அலையன்ஸே இவ்வளவு பெரிய இடமா பார்த்திருக்கேன். என்ன மாமா, நாமளும் வசதி குறைஞ்சவங்க எல்லாம் இல்ல மாமா. நம்மள நாமளே தாழ்த்திக்க கூடாது. அவங்க பையன் கிட்ட நல்ல பணம் இருக்குன்னா நம்ம பொண்ணு கிட்ட நல்ல குணம் இருக்கு. ஆமா. அவங்க கிட்ட கார் பங்களா இருக்குன்னா நம்ம கிட்ட குடும்ப கௌரவமும் சொசைட்டில நல்ல பேரும் இருக்கு மாமா. கரெக்ட். ஷாமலா மா அம்மா, இந்த ஆடம்பர வசதியெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். முதல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும், டீசெண்டாக கௌரவமாக இருக்கணும், முதல் பார்வையிலேயே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணும். எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துக்குவோம், மற்ற விஷயங்களை அப்புறம் முடிவு பண்ணிக்குவோமே. சரி மாமா, பாருங்க. அண்ணா, எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா. வாயை மூடிட்டு உள்ள போயிடு. உனக்கு கல்யாணம் தேவையா தேவையில்லையா நாங்க முடிவு பண்ணோம். அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, புரியுதா? அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் படிக்கிறேன்ப்பா. பிரியா, உனக்கு படிக்கணும் அவ்வளவுதானே? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படி. உனக்கு பிடிச்ச உன் மனச புரிஞ்சுக்கிற மாதிரியான மாப்பிளைய தேடி கண்டுபிடிச்சு நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீ காலேஜுக்கு போறேங்கிற பேர்ல கண்டவனோட கூத்தடிச்சு குடும்பமானத்தையே காத்துல பறக்க விட்டுருக்கு. மரியாதையா உள்ள போ, இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்குவே. நீ காட்டுப்பா. இந்த பையன் யாரு? அண்ணி, என்ன காப்பாத்துங்க அண்ணி. பிரியா என்ன ஆச்சு? ஏன் அழற? உமா, நீ என் வாழ்க்கைய நாசம் பண்றதுலயே குறியா இருக்காங்க அண்ணி. அப்பா அம்மா ராஜீவ் அண்ணா எல்லாரையும் தூண்டி விட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்க அண்ணி. நான் உடம்பு அளவுலயும் மனசளவுலயும் ரொம்ப நொந்து போயிருக்கேன் அண்ணி. கொஞ்ச நாள் என்ன யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும், இல்லன்னா விபரீதமா ஏதாவது நான் பண்ணிப்பேன். பிரியா, வாய் மூடு. ஏன் இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ மேஜர் பிரியா, உனக்கு யாரும் கட்டாய கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது. அவங்க கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க. எனக்கு வேற வழியே இல்ல அண்ணி. அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு என் மனசுலயும் என் உடம்புலயும் தெம்பு இல்ல. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. என்ன பிரியா பேசுற நீ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை உமாக்கு ஒரு நல்லதுக்காக கூட இதை செய்யலாம்ல. ஐயோ சத்தியமா இல்ல. நீ ஸ்னேகா பக்கம் போனல, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் உன்னை பழி வாங்குறேன். அந்த ஸ்னேகாவை விட நான் தான் பலசாலின்னு நிரூபிச்சு காட்டுறேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்றாங்க அண்ணி. என்ன வச்சு உங்களை ஜெயிக்க போறாங்களா? நான் என்ன அண்ணி பண்ணுவேன்? நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடவா? சொல்லுங்க அண்ணி. அழாத பிரியா, ப்ளீஸ். என்னடிக்கு பாத்துட்டு இருக்க? அழறது பக்கத்து வீட்டு பொண்ணு இல்ல, உன்னோட தங்கச்சி. ஏதாவது சொல்லு. ஆனா என்ன காப்பாத்துங்கன்னு உங்க கால வேணா வேற. என்னம்மா இது? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன பிரியா நீ அழாத. பிரியா வா, இது சரியில்லை. நம்ம ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுங்கிற? அப்பா அம்மா அண்ணன் அண்ணி 4 பெரிய தலைங்களும் ஒன்னா சேர்ந்து இவ வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன இவ வாழ்க்கையில அக்கறை இல்லாம இருப்பாங்க? இவதான் சொல்றாள்ல, இவ இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் தானே சொல்றா. ஒரேடியா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல. பிரதீப் விஷயத்துல இவ மனசுல பட்ட காயம் இன்னும் ஆறல. அந்த அதிர்ச்சியிலிருந்து இவ இன்னும் வெளியில வரல. உடனடியா ஒரு கல்யாணம்னா அவ மனசு பக்குவம் பண்ணும்ல. அதுக்கு அவளுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அதுக்குள்ள என்ன அவசரம் நம்ம போய் கேட்போம். உங்க மேல இருக்கிற கோவத்துல உங்களை பழி வாங்கணும்னு என்ன பண்ணி வைக்கிறாங்க? துவா, அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதுவா. அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ்ல இருந்து வர்ற வழியில மயங்கி விழுந்துட்டா. யாராவது கொஞ்சம் அதட்டி பேசினா போதும், உடனே நடுங்க ஆரம்பிச்சிடறா. உண்மையை சொல்லணும்னா she needs some time. அவ இதுல இருந்து ரெக்கவர் ஆறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. இதெல்லாம் யார் போய் அவங்க கிட்ட சொல்றது? வேற யார் சொல்வா? நீதான் போய் சொல்லணும். பிரியா, இப்போ உன் கல்யாண பேச்சு யார் ஆரம்பிச்சது? பெரிய அண்ணி தானா? பெரிய அண்ணன் வேற அவங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு. துவா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உமா அக்கா அவங்களோட அடுத்த கட்ட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அவங்க இதை நிறுத்தவே மாட்டாங்க. தேவையில்லாம பிரியாவுக்கு ஒரு வரனை பார்த்து அவளுக்கு மன உளைச்சல் அதிகமாக்கி அவங்களால ஏற்படுற விளைவுகள்ல இந்த வீடே நிம்மதி இல்லாம தவிக்கணும். இதுதான் இவங்களோட பிளான். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிரியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீ துணைக்கு நின்னா உன் கூட சேர்ந்து இந்த பிரச்சனையில இறங்குவேன். நீ ஒதுங்கி நின்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் தனியால எல்லாரையும் எதிர்த்து உள்ள போவேன்.
எனக்கு எப்படி இந்த வீட்ல நல்ல பேர் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இருக்கிற மீதி பேரும் ஒரு நல்ல காரியத்துக்காக ரிப்பேர் ஆகட்டும். நான் கவலைப்பட போறதா இல்ல. எனக்கு இவளோட வாழ்க்கை தான் முக்கியம். சரி விடு, நான் என்னன்னு கேட்கறேன். உடனே கேளுன்னு. ஏய், இப்பதானே மாப்பிள்ளை போட்டோலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு போகல. இன்னும் 1008 சம்பிரதாயம் இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டேல்ல, இதோட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். பிரியா, அத அண்ணனே சொல்லிட்டார்ல, அவர் பாத்துப்பாரு. அழாத. உனக்கு விருப்பம் இல்லாத ஒண்ண கண்டிப்பா நாங்க நடக்க விட மாட்டோம். அழாதமா. அப்படி உங்க 2 பேரையும் மீறி அவங்க கல்யாண பத்திரிக்கை அடிச்சாங்கன்னு வைங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்ன? அதே தேதியில அதே நேரத்துக்கு கருமாரி பத்திரிக்கை அடிச்சிருங்க. வாயை மூடு, வாயை மூடு. இனிமே எப்பவுமே இப்படி பேசாத பிரியா. சாரி, அதான் நாங்க இருக்கோம்ல. இனிமே எப்பவுமே இப்படி சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.